ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி வந்து வினிகர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 4 மாங்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போனா தான் இந்த உப்பு வந்து இந்த மாங்காய் பீசஸில் எல்லாத்துலேயுமே நல்லா இறங்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் எதுவும் ஊற்றாமல் 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டு அதை நல்லா வந்து வறுக்கலாம். இதை வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்காக வறுக்கிறோம். கடுகு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வெடிக்கணும். வெடித்தா மட்டும் போதும். ஓரளவுக்கு இந்த மாதிரி வெடிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே அதை நம்ம வெளியே எடுத்துடலாம் கடுகு. அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், இதையும் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ண போகிறோம். அதுக்காக இதையும் வந்து வறுத்துக்கலாம். வெந்தயத்தை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாங்காய் வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு வச்சு. இதில் பாருங்கள், இந்த உப்பெல்லாம் நம்ம போட்டது வந்து இந்த மாதிரி தண்ணியாக நல்லா ஊறி நிற்கும். இந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்து தான் நம்ம வந்து ஊறுகாய் பண்ண போகிறோம். தண்ணியை வந்து தூர ஊற்றக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 7-8 ஸ்பூனு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் மாங்காய் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். இப்போது 3 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா பூண்டு, வெள்ளைப்பூடு வந்து ஒரு 4-5 பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, அது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் வதங்க வேணாம், சும்மா போட்டு ஒரே ஒரு தடவை வந்து கிண்டி விட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பொடிச்சு வச்ச வெந்தய பொடி, இது வந்து பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறமா இது வந்து சில்லி பவுடர் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் கலருக்காக. காஷ்மீரி சில்லி இல்லைன்னா வத்தல் பொடியே வந்து எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து கடுகு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃப்ரை பண்ணது, ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது, லைட்டாக அந்த இடிக்கிறதுல வச்சு இடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஏன்னா வந்து சூடாக இருக்கும் போது சேர்த்தா கரிஞ்சிரும் பொடியெல்லாம். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு தடவை வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, மாங்காய் ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த மாங்காய் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து இதில் சேர்க்கணும். கடுகை வந்து ரொம்ப பவுடராக பொடி பண்ணிடாதீங்க, லைட்டாக வந்து இடித்து மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பவுடராக பொடி பண்ணால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு உரப்பு எதுவும் பத்தலைன்னா லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். அப்புறமா இது வந்து இப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் அந்த மாங்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். உங்களுக்கு வந்து சாஃப்டாக வேணாம், க்ரன்ச்சியாக இருக்கணும் மாங்காய் அப்படின்னா 1 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். எனக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்கனால நான் ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து மாற்றி நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப நாள் வேணும் அப்படின்னா இதில் வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் வெளியில் கூட வைக்கலாம். நான் வினிகர் சேர்க்கலை, வினிகர் சேர்க்காதனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நீங்களும் வினிகர் ஆட் பண்ணலை அப்படின்னா பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, நல்லா 1 மாதம் வரைக்கும் இருக்கும். வினிகர் சேர்த்தா வெளியே வச்சுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.